வணக்கம். மத்தியானம் ஷூட்டிங்க்கு நல்ல கைக்கு வந்து ஒண்ணு வேணும்னு டைரக்டர் சொல்ல சொன்னாரு. மறக்காம கொண்டு வந்துறப்பா. கண்டிப்பா கொண்டாந்து. வெயிட் பண்ணிடாத. இந்த ஒரு மாதிரி. நீங்க போங்க, நான் கொண்டாந்துறேன். தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. இந்த பாருமா, நீ படுற கஷ்டத்தை பார்த்து இருக்கிற ஸ்டுடியோவெல்லாம் தேடி பார்த்தாச்சு. முத்துங்கிற பேர்ல டைரக்டர் யாருமே இல்ல. நான் நினைக்கிறேன் அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு. அவரு ரொம்ப நல்லவர். நீ சும்மா இருமா. நல்லவனா இருந்தா ஒரு வாரத்துல வரேன்ட்டு போனவன் திரும்பி வராம இருப்பானா? தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவன் பேரை மாத்தி வச்சிருந்தாலும் நீ நேர பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பாரு. ஒன்னும் யோசனை பண்ணாத, புறப்படுமா? சரி. வணக்கம் சார். மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? ஏதாவது பாத்தியா? யாரு நீ? தெரியல. ஆமா, டைரக்டர் அடையாளமே தெரியல. மேக்கப் போட்டிருக்கல. நீங்க நடிக்க போறீங்களா? மேடம், நான் எந்திரிக்குவா, நீ உட்காரியா? நான் போறேன். நான் டைரக்ட் பண்ற படத்துல எல்லாம் ஹாலிவுட் டைரக்டர் விஸ்வாஸ் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேஷத்துல வந்துட்டு போவேன். கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கிற ஒரு படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன். ஆமா, அந்த படத்துக்காக போன வாரம் அவங்கள வச்சு எடுத்த ஒரு டுயட்டே இப்ப போட்டு பார்க்க போறோம். நீங்களும் எங்களோட இருந்து பார்த்து ஏதாவது ஐடியா கொடுங்களேன். எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் நான் ஐடியா கொடுக்க முடியுமா? நிச்சயம் நல்லா தான் இருக்கும் சார். எனக்கு கூட அவர் படத்துக்கு கதை வசனம் எழுதணும்னு ஆசை. நீங்க தான் சார் ஒரு சான்ஸ் பண்ணி கொடுக்கணும். கதை வசனம் ரெண்டும். ஏன் பாட்டு எழுதுவேன், இப்ப விட்டுட்டேன். பாட்டை விட்டிய கதை வசனத்தை கட்டிட்டியா மாறிடுகிற? அத்தையும் விட்டுட சார். சார், எப்படியா சீக்கிரமா வாங்கி கொடுங்க. இல்லையா, முதல்ல இவருக்கு சொல்றேன், அடுத்த அப்புறம் உனக்கு சொல்றேன். இல்ல சார், ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்லிட்டுங்க. இரியா இரியா. சீக்கிரம் சார், சீக்கிரமா சீக்கிரம் சார். கொஞ்சம் இப்ப படத்துல எம்ஜிஆர் வருவாரு, பார்த்து சொல்றேன். நல்லா இருக்கேன். குழந்தைய வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எழுதியிருக்கேன் சார். குழந்தையிலே லவ்வா? கதையை கட்டிட்டு இருக்க குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சியா? என்ன மேடம் இது? எனக்கு கல்யாணமே ஆகல. கொஞ்சம் குழந்தைக்கு தாடி வச்சா நீங்க சீக்கிரம் கூட்டு போய் மேக்கப் போட்டு ரெடி பண்ணி ரெடியா? நாங்க ரொம்ப நேரமா ரெடியா படத்தை போட சொல்லு. பாட்டு வரோம், நடுவில் ஒன்றும் தொந்தரவு பண்ணாத. நீங்க பேசாம இருங்க. என்ன டைரக்டர், எப்படி டூயட் கேட்கணுமா? பின்ன கேட்க வேண்டாமா? அற்புதம். வெரி குட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஜெயலலிதா ஏன் கருப்பா இருக்கு? கருமம், கண்ணாடி காட்டியா? ஜெயலலிதா போய் கருப்புன்ற. டைரக்டர், இந்த ஒரு பாட்டை காமிச்சே 4 ஏரியா பிசினஸ் பண்ணிவிட்டேன். என் வசனமும் இருந்திருந்தா 8 ஏரியா பிசினஸ் நடந்திருக்கும். 4 ஏரியா உங்களுக்கு போதும். இதுக்கு தான் பப்ளிக்ல பிசினஸ் பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது. எஸ் சார், உங்க பிசினஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். செட்ல எல்லாம் ரெடி, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க, இத வந்துறோம். சரி சார், செட்டுக்கு போலாமா? ஷூட்டிங் பார்க்கவா? என்னம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏமா அந்த பையனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. இல்ல ஊர்ல அவர் இருந்தா எனக்கு நடிப்பு வராது. போத்தலிங்க சார். இருமா, போத்தலிங்களா இல்ல நான் போகட்டுமா? இரு சார், உங்களை கூப்பிடுறாளா? இல்ல, உங்களை வெளியே போய் சொல்றாங்க. வெளியே வா. நீங்க இருந்தா அவங்களுக்கு நடிப்பு வரலையா? இருந்தா நடிப்பு வராதாமா? நான் வெளியே போயிட்டா படமே வராதுங்கிறது அவளுக்கு தெரியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பையன் நினைச்சிட்டு இருக்கா? பையனா? அப்ப இவன பாட்டியா? யாயா கிளவி எல்லாம் தூக்கி கதாநாயகி வயசுல போடுற? புக் பண்ணும்போது சின்னவங்களா தான் இருந்தாங்க, இப்ப வயசாகி போச்சு. எப்படி? இதெல்லாம் சகஜம். என்னது, மத்தவங்க வெளியே அனுப்புறதா? படம் பாதி ஆயிருக்கு, நம்ம தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கியா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைனான்சியர் எல்லாம் வெளியே போவோம் பாத்துருக்கேன். இப்ப பாதியிலே துரத்துறியா? உனக்கு போய் நான் பைனான்ஸ் பண்ற பாரு. தள்ளியா தொப்பி வேற உனக்கு. இங்க வேணுமா? நீ அம்மா விட்டு பிரிக்க மாட்டியா? சீனோட ஏரியா அனுப்பி அவன. நானும் அப்படி என்ன பொசுக்கு என்ன பார்த்து நடிப்பே வராதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, விளையாட்டு தான் சொன்ன என்ன பார்த்து பையன். நான் பையனா உனக்கு? இந்த பாருமா, எனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி தெரியுமா? அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டேன்? எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன் தெரியுமா? முன்னாலே நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கும்? 3 மூட்டை. அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. வெண்டைக்காய் அதான் விளைஞ்சு கிடக்கு, அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. அதானே? இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் பையன் கிடையாது, பைனான்சியர். இத சொல்ல மாட்டேன், என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம இந்த பாரு போமா. இனிமே என்ன கூச்சம்? குடு குடுன்னு ஓடி போய் ஆக்ட் பண்ணு.
4 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும். என்ன எவ்வளவு முடி வெட்டினா? நான் இங்க டைரக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். சரி சரி, இவன் சரியில்லம்மா. சரி ஆட்டியா மாயமுடு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அத்தான உறவு சொல்லி அழைக்கிறியா? இங்க இப்படி பேசுறது நல்லா இருக்கா? உலகமே தெரியாத அப்பாவி பெண்ணா இருந்தா என்ன? கல்யாணங்கிற ஆசையை காட்டி மனைவிங்கிற உறவை சொல்லி மயங்க வச்சதை மறந்துட்டீங்களா? இந்த குழந்தை எவனுக்கோ பிறந்த இந்த குழந்தைய ஏன் தலைய கட்ட பாக்குறியா? நீ மருகா இல்ல மிருகம், வெறிபிடித்த மிருகம். ஆசவாசியில மயங்கி இழக்க கூடாத இழந்து குடும்பத்தையே விட்டு வெளியேறி வந்த ஒரு பெண்ணை இப்படி எடுத்தறிந்து பேசுறையே, இது கடவுளுக்கே அடுக்காது. மானே தேனேனு இருக்க பேசி மயக்கி கெடுத்து இப்ப குழந்தைய கையுமா வந்தவனை வேண்டான்னு உதவி தள்ளுறையே, நீ நல்லா இருப்பியா? இந்த பாரம் உன்னை சும்மா விடுமா? இங்க பாரு, வாழ்வு கூட இல்லேனா இப்பவே இங்கேயே பிரமாதம். உண்மையிலேயே ஏமாந்து போற ஒருத்தி இப்படித்தான் குமல் வெடிப்பா. உணர்ச்சி வசமான நடிப்பா. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. வரமா, இந்த வேடத்துக்கு நாங்க உன்ன போடாதுக்கு நீதாமா எங்களை மன்னிக்கணும். ஆமா ஆமா, நியாயமா? இந்த வேடத்துக்கு நீதான் கரெக்ட். யோ டைரக்டர், இந்த துப்பி காணோம். இங்க சிச்சி, அவன் சரியில்லம்மா. சரி சரி, ஆக வேண்டியதை பாருங்க. அடுத்தது யாரு? நான் தான் சார், அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஆமா சார். இத பாருப்பா, இந்த வேஷத்துக்கு அந்த பொண்ணை தூக்கு. சரி சார். இத்தையே வச்சுக்க. சரி சார். படம் நல்லா போவான். சரி சார். ரொம்ப பிரமாதம். நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு. கரெக்ட். பிரமாதம். பிச்சுக்கிட்ட கொண்டு விட்ட. ஆமா, நாங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? நீ தானே சொல்லி கொடுக்காத? ஆமா சார். நீ சொல்லி கொடுத்து இதை கெடுத்துறாத. முன்னுக்கு வருவேன். ரொம்ப நல்லா நடிச்ச. உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. பைனான்சியரே உனக்கு சிபாரிசு செய்துட்டாரு. நடிக்க ஒத்துக்கோ. நடிப்பா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இன்னும் எப்படி புரிவாட்ட பேசுற? அதுவா வந்து இங்க நடந்த சம்பவம் என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் அப்படி தெரியாம பேசிட்டேங்க. எப்படியோ அந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லாத. ஒத்துக்கம்மா. ஏங்க, சினிமால நடிக்கிறதுக்கா இந்த ஊருக்கு வந்த நானு? வேற போலாம். சினிமாவா? சினிமா கொண்டாம என் குழந்தைய. என்ன டைரக்டர் நீ பொசுக்கு வந்துட்ட? பொண்ணு எப்படி நடிக்கிறா பாத்தியா? நடிப்பு இருந்தா போதுமா? கேமராவை திறந்து பேசலாம் நாம. முதல்ல புது முகம் கேட்ட, இப்ப கேமரா முகம் கேட்கற. பேசாவது பர்சனாலிட்டியாவது. நடிப்பு தான் முக்கியம். அது அந்த பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. இருந்தது பிரயோஜனம். ஏன் உனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா? அதுக்கு இல்ல சார், அவதான் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாளே. ஏன் அவ நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தியாமே. எதுக்கு வந்தாளா? டைரக்டர், நான் நினைக்கிறேன் கதையில வந்தபடியே அவனோட காதலை கைவிட்டு போயிருக்கணும், தேடிட்டு வந்திருப்பா. ஆமா சார், அதே மாதிரிதான் அவங்க கிட்ட சொன்னா சார். அதனாலதான் அவ்வளவு இயற்கையா நடிச்சிருக்காவ. அப்புறம் என்ன யோசனை பண்ற? அப்படியே போட்டு பண்ணாடு. 25 வாரம் ஓடும். தாயா 5 லட்சம், 10 லட்சம் பைனான்ஸ் பண்றேன். இந்த பாரு, நீயே அவன் வீட்டுக்கு போய் எல்லாம் செட்டப் பண்ணு. என்னது? என்ன அவன் வீட்டுக்கு போச்சிருக்க? ஏயா போயா, ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் போறா, இப்ப போக கூடாதா? தாயா எதுக்காக திருத்திருத்தேன்னு முடிச்சிட்டு இருக்கையா? இந்த பாரு, அவனை வச்சு படம் எடுத்தா தான் நான் பைனான்ஸ் பண்ணுவேன். இல்ல வேற ஆளை பாரு. போயா. கரெக்ட் கரெக்ட், அப்படியேதான். நீ வந்துரு. சாரு, என்ன வேணும்? சாரு சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடு சார். சான்ஸ்? ஆமா சாரு. PS வீரப்பா, நம்பியாரு, மனோகர், அசோக ஆக்ட் கொடுத்த படம் ஒண்ணு விடாம பாத்துருக்கேன் சாரு. அவங்க மாதிரியே நடிப்பேன் சாரு. பயிற்று கூட அவங்க மாதிரியே செய்வோம் சாரு. இங்க பாரு, எந்த பயிற்று இருந்தாலும் கூட கொன்னு காட்டுறேன். பலத்தை பாக்கணுமா? வேச பைத்தியத்துல தெரியாம இப்படி செஞ்சுட்ட சாரு. மன்னிச்சுக்க சாரு. வேஷம் கூட கட்டி பரவாயில்ல சாரு. சாரு, ஃபாரின் கிளாஸ் சாம்பிள் இதுல இருக்குது, பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சாரு. பாட்ட விட மாட்டேன் சாரு. அது இல்ல, இதுதான். இது என்னைய வளர்ல சாரு. பாட்டு ஃபாரின்ல இருந்து வந்தது. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. அரே, போறியா? போலீஸுக்கு போன் பண்ணவா? அது இந்த சாரு உனக்கு வேஷம் தானே வேணும்? ஆமா சார், வேஷம் தான் சார் வேணும். நீ வேஷம் கொடுத்தா நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சாரு. அப்படியா?
கொடுத்தாரு. என் தொழிலே இதுதானே. முடிச்சிட்டு போன் பண்ணி போறேன். இத மட்டும் நீ செஞ்சிரு, உனக்கு நல்ல வேஷமும் கொடுக்குறேன். என் ப்ரொடக்ஷன் ஆபீஸ்லயே வச்சுக்கிறேன். சார் 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 நல்ல டைலாக் வேஷமா கொடுத்தாரு, நீட்டமா வச்சவன் கொடுத்தாரு. கொடுக்குறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். காலையில வந்து நான் பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர்.